பீடம் அடைந்தே நானும் அர்ப்பண பொருளாய் மாற. ஆலய பீடம் அடைந்தே நானும் அர்ப்பண பொருளாய் மாற. பாஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம், பொறுமையுடன் பலியர்ப்பணிப்போம். அனைவரும் ஒப்புரவாயிடுவோம், புதிதாய் பீடம் அமைத்திடுவோம், குருவின் நம்பினொடி பலியே திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர்க்கமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர்க்கமைதி நம்பிக்கையும் என்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர்க்கமைதி நம்பிக்கையும் என்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையானவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீயாவியினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிமுதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர்.
ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பு திருமகன் மனிதனத்தை புதுப்பிக்கவும் மீட்கவுமாக எங்களுக்கு தயை கூர்ந்தருளிய மறைப்பொருட்களை நிறைவேற்ற நாங்கள் வலுவற்றோராயினும் எங்கள் வலுவின்மையை போக்கி எங்களை வல்லவராக்கியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே என் அரசேவும் புகழை என்றும் பாடிடுவேன். சர்வேசாவும் திருநாமம் போற்றிடுவேன் நான் எந்நாளும். ஆண்டவரே உம் புகழ் பாடி அனுதினமும் உம்மை வாழ்த்திடுவேன். ஆண்டவர் மகிமை நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும். பாடிடுவாய் என் ஆன்மாவே ஆண்டவரின் புகழ் கீதங்கள். வாழும் நாட்கள் முழுவதிலும் அவரது புகழை பாடிடுவே. வாழும் நாட்கள் முழுவதிலும் இறை புகழதனை பாடிடுவே. வேண்டலிலோ வேறொருவனிலோ வேண்டா சரணம் வைத்திடுதல். நன்றே தகுதியுமன்றோ நம் ஆண்டவர் தம் புகழ் பாடிடுதல். புகழ்வோம் அவரது திருப்பெயரை, இறைவன் புகழ்தற்குரியவரே. சிதறிய இஸ்ராயேலர்களே இறைவன் மீண்டும் சேர்க்கின்றார். எருசலேம் நகரை எழுப்புகிறார். அவரை கருணை கடலாவார். மக்களினத்தார் மத்தியிலே உம் புகழ் கீதம் பாடிடுவே. திரளாம் மக்கள் முன்னிலையில் உம் புகழ் பாடி வணங்கிடுவே. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழென்றும் ஆதியிலே போலாக புகழ். ஆமென் ஆமென் என்றென்றும். சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும் முதுண்மையின் ஞானம் எங்கள் ஆன்மாக்களை ஒளிரிக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேறுகளும் நலன்களும் நிறைந்தபடி சூழ்ந்திருக்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடையவராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். என்னை தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு
உமக்கு நன்றி செலுத்துவதும் அதியுன்னதரே மது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது. அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமென். அன்னை தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோ மெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்களுடலை உயிர்ப்பிப்பவரும் அன்மாக்களை மீட்பவரும் உயிரை எந்நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழ் நன்றி மராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற சர்வேசுரனை வாழ்த்துங்கள். சர்வேசா நீர் தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே, அமரரே நீர் தூயவரே, எங்களிலும் அதரும் பொழிந்தருளும். தந்தைக்கு மகனுக்கும் தூயாவிக்கு மகிமை. சர்வேசா நீர் தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே, அமரரே நீர் தூயவரே, எங்களிலும் அதருள் பொழிந்தருளும். ஆதி முதல் என்றென்றும் ஆமென். சர்வேசா நீர் தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே, அமரரே நீர் தூயவரே, எங்களிலும் அதருள் பொழிந்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனம் வந்து வாழும் தூயவரும் போற்றுவதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே, மதியல்புக்கு ஏற்றவாறு எப்பொழுதும் எங்களை நோக்கி ஆசிரளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும் ஆமென். எங்கள் ஆண்டவராகி இறைவா, வாழ்வழிப்பவை தெய்வீகவுமான உம்முடைய கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணர்வும் எங்கள் புத்தி விளைவித்தருடும். அவை வழியாக ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பாகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமலும் மெய்ப்புகழவும் மது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும் ஆமென்.
சகோதர சகோதரிகளே, புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம். மெஸ்ஸியாமை ஆசீர்வதிப்பாராக. இப்போது இறை மக்களுக்கு வழங்கும் நன்கொடை குறித்து பார்ப்போம். கலாத்திய திருச்சபைகளுக்கு நான் வகுத்து கொடுத்த திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் வாரத்தின் முதல் நாளில் அவரவர் வருவாய்க்கு ஏற்றவாறு ஒரு தொகையை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி செய்தால் நான் அங்கு வந்தபின் நன்கொடை திரட்ட வேண்டியதிராது. தகுதியுள்ளவர்கள் என கருதுவோரிடம் நான் வரும்போது அறிமுக கடிதங்களை கொடுத்து உங்கள் கொடையை எருசலேமுக்கு அனுப்பி வைப்பேன். நானும் போவது நல்லது என தோன்றினால் நானும் போவேன். அவர்கள் என்னோடு வரலாம். நான் மாசிதோனியா வழியாக செல்லவிருக்கிறேன். மாசிதோனியாவை கடந்தபின் உங்களிடம் வருவேன். நான் ஒருவேளை உங்களோடு தங்கலாம். குளிர்காலத்தை அங்கே கழிக்கலாம். அப்போது நான் அடுத்ததாக போகும் இடத்திற்கு நீங்கள் என்னை வழி அனுப்பி வைக்கலாம். போகிற போக்கில் உங்களை பார்த்துவிட்டு செல்ல நான் விரும்பவில்லை. ஆண்டவர் அனுமதிப்பாரானால் சிறிது காலம் உங்களிடம் வந்து தங்கலாம் என நம்புகிறேன். பெந்தேகோஸ்து விழா வரை எபேசில் தங்கியிருப்பேன். அங்கு எதிரிகள் பலர் இருந்தாலும் பயனுள்ள முறையில் எபேசில் பணியாற்றும் நல்லதொரு வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. திமோத்தேயு உங்களிடம் வரும்போது அவருக்கு எவ்வித குறையும் இராதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் அவரும் என்னைப் போலவே ஆண்டவருடைய வேலை தான் செய்கிறார். ஆகையால் யாரும் அவரை இழிவாக நடத்தக்கூடாது. அவர் என்னிடம் வந்து சேர நலமாய் வழி அனுப்பி வையுங்கள். ஏனெனில் நானும் இங்குள்ள சகோதரர்களும் அவருக்காக காத்திருக்கிறோம். சகோதரராகி அப்பல்லோவை குறித்து கேட்டீர்களே, அவர் மற்ற சகோதரர்களுடன் உங்களிடம் வருமாறு அவரை கெஞ்சி கேட்டுக்கொண்டேன். இப்போது உங்களிடம் வர அவருக்கு மனமே இல்லை. ஆனால் தகுந்த நேரம் வரும்போது அவர் உங்களிடம் வருவார். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறைமக்களே கேட்பீ, உயிரும் நலவும் நல்கும் மொழிகள் மகிழ்ந்தே, தேவகுமாரன் மனு உருவாகி மீட்டார் நம்மை. உங்களுக்கின் மொழி நல்கும் நிலை பேராகும் பெரிதொரு விதி பாரில் இவ்வொரு திருநூல் உயிர்த்தனை அருளும் இன்னமுதந்தோ. வாழ்வு வழங்க வல்ல உயிர் பெறும் வார்த்தை செவி புக மறைவாம் சாத்தார் தீமையின் ஆவிகள் மயமோடு வினையில் அகற்றிடுவோடி. நாம் கவனமாக நின்று நற்செய்தியை கேட்போம். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமதாத்மாவுடனும். லூக்கா எழுதிய நம் ஆண்டவர் இயேசு மெசியாவின் பரிசுத்த நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். அதிகாரம் 13 இறைவசனங்கள் 22 இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதிலளிப்பார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம், குடித்தோம், நீரங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்லுவார். அபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறை ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறை ஆட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம், கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்றார்.
நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருத்துவதர் காலத்தினுடைய 7ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய நாளிலே தூய் லூக்கா எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரை உள்ள இறைவார்த்தைகளை நம்முடைய வாழ்வின் சிந்தனைக்காக திருச்சபையானது தருகிறது. இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே சென்றார். செல்லுகின்ற வழியிலே ஒருவர் அவரிடம் வந்து, ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்கின்ற அந்த கேள்விக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய பதிலானது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் என்கின்ற பதிலாக இருக்கிறது. மீட்பு அடைய வேண்டுமென்றால் இடுக்கமான வாயில் வழியாக நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பது மிக மிக கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. விசாலமான பரந்த பாதைகள் பயணிப்பதற்கு எளிதாக இருக்கும். ஆனால் நாம் அடைய வேண்டிய இலக்குகள் அந்த பாதைகளிலே வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இடுக்கமான வழிகள் பயணிப்பதற்கு கடினமாக இருந்தாலும் நம்முடைய லட்சியங்களை மிக விரைவாகவே நம்மால் அடைந்து விடுவதற்காக முடியும். இடுக்கமான பாதை வழியாக செல்லுகின்ற மக்கள் எல்லோருமே இறைமகன் இயேசுவை தங்களுடைய எல்லாமாக கொண்டு அவர்கள் பயணிப்பார்கள், அல்லது ஆண்டவரை அதிகமாக அடைக்கலம் கொண்டு அவர்கள் பயணிப்பார்கள். எந்த மக்கள் எல்லாம் விசாலமான பாதைகள் வழியாக பயணிக்கிறார்களோ அந்த மக்கள் ஆண்டவரின் மீது அவர்கள் அடைக்கலம் கொள்ளாமல் தன்னை சார்ந்து அவர்கள் செல்லுகின்ற காரணத்தினால் தங்களுடைய இலக்குகளிலிருந்து அவர்கள் மாறிவிடுவார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், மீட்பிற்கான பாதை என்பது இடுக்கமான பாதை. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 24ஆம் இறைவசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன்னெல்லாம் மறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னால் வரட்டும். ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்புகிற மக்கள் தங்களையே மறக்க வேண்டும் என்பதும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிலுவைகளை சுமக்க வேண்டும் என்பதும் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதைகளை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதும் மிக கட்டாயம் என்பதை அவருக்கு எடுத்து காட்டுகிறார். மிக எளிதான ஒரு எடுத்துக்காட்டாக புனித அல்போன்ஸ் அம்மாவினுடைய வாழ்வை நம்மால் சொல்வதற்காக முடியும். ஆண்டவர் இயேசுவை பின் செல்வதற்கு முதலாக தன்னை அவர் இழக்க வேண்டும் என்பதனுடைய எடுத்துக்காட்டாக சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்த அல்போன்ஸ் அம்மாள் தன்னுடைய பெரியம்மாவனுடைய கண்காணிப்பிலே வளர்த்தப்படுகின்ற அவர் அவருடைய கட்டளைக்கு ஏற்ப வாழ்ந்தாலும் ஆண்டவர் மீது அதிக அன்பு கொண்டு ஆண்டவருக்காகவே நான் வாழ்வேன் என்கின்ற அந்த சிந்தனைகளோடு இருந்த காலகட்டத்திலே அவர் பெரிதாக வளர்கின்ற பொழுது அவருக்கான திருமண ஏற்பாடுகளை செய்கிறார்கள். திருமண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது, நான் ஆண்டவருக்கு மட்டுமே இயேசுவுக்கு மட்டுமே மனமாக வேண்டியவள், எனவே எனக்கு திருமண வாழ்க்கை வேண்டாம் என்கின்ற சிந்தனையோடு தன்னுடைய திருமணத்திற்கு அழுகுதான் காரணமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அந்த அழகை மாய்ப்பதற்காக தன்னையே பதர் எறிகின்ற அந்த குழியிலே விழ செய்து தன்னுடைய அழகை மாய்த்து ஆண்டவருக்காக தன்னை அவர் முழுவதுமாக ஒப்புக் கொடுப்பதை நம்மால் அங்கு கண்டுகொள்வதற்காக முடியும். இது சிலுவையினுடைய வேறொரு பாகமாக இருக்கிறது. தன்னையே இழந்து ஆண்டவருடைய பாதைகளில் பயணிக்கின்ற அந்த வாழ்வு இடுக்கமான ஒரு வாயில் வழியாக செல்வதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது தன்னுடைய சிலுவைகளை தானே சுமக்கின்ற அந்த பண்புகளை அவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது அவருக்கு பொறுப்பாக இருந்த அருள் சகோதரி ஊர்சலா அவர்களிடம் அவர் என்ன சொல்கிறார் என்றால், அன்னையே, நான் பகல் நேரங்களில் அல்ல, மாறாக இரவு நேரங்களிலே அதிகமாக துன்பப்படுவதற்காக இறைவன் எனக்கு சிலுவைகளை தருவதற்காக நான் வேண்டிக் கொள்வதற்கு உங்களிடம் அனுமதி கேட்கிறேன் என்று அவரிடம் கூறுகிற பொழுது இந்த அன்னை ஊர்சுலா அருள் சகோதரி அல்போன்சாவிடம் இவ்வாறு கேட்கிறார், எதற்காக இரவு நேரங்களிலே நீ துன்பங்களை சகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாய்? அப்பொழுது அவர் என்ன சொல்லுவார் என்றால், இரவு நேரங்களில் நான் இந்த துன்பங்களை சுமக்கின்ற பொழுது எவருமே கண்டுகொள்ள மாட்டார்கள், நானும் என் ஆண்டவர் மட்டுமே சேர்ந்து அந்த சிலுவையின் இன்பங்களிலே இன்பம் கொள்வோம். எனவே நானும் என் ஆண்டவர் மட்டுமே ஒன்றாக இருப்பதற்காக விரும்புகிறோம். பகல் நேரங்களிலே நான் சிலுவைகளை சுமக்கிறேன் என்றால்
பிறர் அந்த சிலுவைகளிலிருந்து என்னை மாற்றுவதற்காக இயலலாம். எனவே எவருக்கும் தெரியாமல் யாரும் காணாத நேரங்களிலே சிலுவைகளை சுமப்பதற்காக விரும்புகிறேன் என்று தன்னுடைய சிலுவையை சுமப்பதன் மூலமாக இடுக்கமான வாயில் வழியாக பயணம் செய்தார். மூன்றாவதாக அவருடைய பாதைகளை பின்பற்றுதல். இயேசுவினுடைய பாதைகளை அவர் எவ்வாறு பின்பற்றினார் என்பதற்கும் அவருடைய வாழ்க்கையிலே எடுத்துக்காட்டாக ஆயர் காலாசேரி அவர்கள் உடல்நலக் குறைவினால் மலேரியா நோயினால் இருந்த பொழுது அவருடைய மலேரியா நோயானது தனக்கு வர வேண்டும் என்றும் அதன் மூலமாக ஆயர் தன்னுடைய பணிகளை சிறந்த முறையிலே செய்ய முடியும் என்றும் தனக்காக பிறருடைய நோய்கள் வர வேண்டும் என்று ஜெபித்து அந்த நோய்களை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று அனுபவித்தார் என்று நாம் காண்கின்றோம். இவ்வாறாக இயேசு எவ்வாறு பிறர் பிணிகளை தம் மீது தாங்கிக் கொண்டாரோ அதே போன்று இவரும் ஆயருடைய பிணிகளை தம்மீது தாங்கிக் கொண்ட காரணத்தினால் இயேசுவனுடைய பாதைகளை அவ்வாறாகவே பின்பற்றி இடுக்கமான வாயில் வழியாக பயணம் செய்தார் என்பதை நாம் காண்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான சிலுவைகளையும் பாரங்களையும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாமும் மீட்பிற்கு அருகிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். வாழ்விலே வேதனைகளும் துன்பங்களும் சிலுவைகளும் அதிகமாக அழுத்துகின்ற பொழுது ஆண்டவர் எதற்காக என்னை சோதிக்கிறார் என்கின்ற சிந்தனைகள் அல்ல, மாறாக ஆண்டவரோடு இணைந்து இதை சுமப்பதற்கான வல்லமையை தாரும், இடுக்கமான வாயில்கள் வழியாக நாங்கள் செல்வதற்கான நன்மைகளை தாரும் என்று வேண்டிக் கொள்வோம். அல்போன்ஸ் அம்மாள் கூறுவது போன்று சிலுவைகள் நம்முடைய வாழ்வை விட்டு செல்லுகின்ற பொழுது கிடைக்கின்ற அந்த நிமிடங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாதவைகள். எனவே இடுக்கமான வாயில் வழியாக நாம் பயணம் செய்து முடிகின்ற முடிவிலே நாம் விசாலமான மீட்பை பெற்றுக் கொள்வோம். அந்த ஒரு மீட்பை பெற்றுக் கொள்வதற்காக இந்த பாதைகளின் மூலமாக செல்வதற்கான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இறைவன் நமக்கு நிறைவாக தருவதற்காக இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம்ம ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பக்தியுடன் நின்று ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டுள்ளோம் என்று வேண்டிக் கொள்வோம். மீட்பின் நற்செய்தி உலகில் பறைசாற்ற சீடர்களை நிமித்த ஆண்டவரை திருச்சபையின் தலைவராகிய மார் பிரான்சிஸ் திருத்தந்தை மீதும் எங்கள் சபையின் தலைவர் தந்தையமாகிய மார் ஜோர்ஜ் பேராயர் மீதும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவர் தந்தையமாகிய மார் ஜோசப் பேராயர் மீதும் எங்கள் மறை மாவட்டத்தின் தலைவர் தந்தையமாகிய மார் ஜோர்ஜ் ஆயர் மீதும் மறைத்தோண்டு தளங்களில் பணியாற்றும் அனைவர் மீதும் தூய ஆவியின் கொடைகளை ஏராளமாக பொழிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என மொழிந்த ஆண்டவரே, நற்செய்தி பெயர்களுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து உமது உண்மைக்கு சான்று பகரங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்கள் தந்தை ஆகிய மார்த்தோமாவின் முன்மாதிரியை பின்பற்றி உம்முடன் சாவதற்கும் தயாரான மறைப்போதகர்களை இந்திய நாட்டிற்கு தந்திரல வேண்டும் என்று மன்றாடுகிறோம். வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் பணிபுரிவோர் அன்பு மற்றும் சேவையின் தூதர்களாய் விளங்க தூய ஆவியின் கொடைகளை ஏராளமாக பொழிந்திரள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். திரளான மக்கள் மனம் திரும்பும் பொருட்டு பலியுடன் தங்கள் வாழ்க்கை பலியை ஒப்புக் கொடுக்க துன்புறுவோர்கள் வலிமை பெறுமாறு உமது அருளை அவர்களுக்கு அளித்தரள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நாம் அனைவரும் நம்மையும் நம்ம ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கு ஒப்புக் கொடுப்போம். தூய ஆவியை பிழுந்தர் செய்தினருளையால் திருத்துதல் நிரப்பிய ஆண்டவரே, அதே ஆவியின் கொடைகளை எங்களிலும் பிழிந்தருளும். இங்கன நாங்கள் அனைவரும் சார்ந்த முகரமறை தொண்டர்களாக விளங்குவோமாக. பிறர் அன்பிலும் ஒற்றுமையிலும் நாங்கள் வளர்ச்சியடைந்து மக்குகந்த சிடர்களாக ஒழுகுமாறு வரமருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். சகோதரர்களை நீங்கள் கைவித்தலுக்காக தலைவணங்கி ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராக இறைவா, உம்முடைய மெஸ்ஸியா குடும்பாடுகள் பெற்று மீட்டுக் கொண்ட மந்தையாகிய கத்தோலிக்க திருச்சபை உடையதை இறையியல்பில் உம்முடன் ஒன்றாயிருக்கும் தூய ஆவியினருளால் உண்மையான கிறிஸ்து நிலைகள் கைவித்தல் வழியாக வழங்கப்படுகின்றன. விசுவாசிகளுக்கு ஆன்மீக பணிபுரிய தூய சபை ஆகிய உடலில் சிறந்த உறுப்புகளாக எளியோரும் வலுவற்றோருமான எங்களை நீருமது கருணை பெருக்கினால் தகுதியுடையராக்கியருளும். ஆண்டவரே, முதலால் எங்களை நிரப்பி உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பிழிந்தருளும். உம்முடைய இரக்கமும் அருளும் எங்கள் மீதும் நீர் தேர்ந்தெடுத்த மக்கள் மீதும் இருப்பதாக. கருணை ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களின் ஒப்புரமாக்கும் நீதிரை நிறைச்செயலால் வாழ்நாள் முழுதுமை தகுந்தவாறு நன்மை கிழச் செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். மெக்கடைய விடாமல் புகழ மகிமையும் நன்றி பெறாதனையும் சிலதை எங்களை தகுதியுடையராக்கியருளும். தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும்.
ஆமென். திருமுழுக்கு பெற்று வாழ்வின் அடையாளத்தால் முத்திரையிட பெற்றோர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் மறைபொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். ஆண்டவரில் நான் திடமாய் நம்பிக்கை வைத்தேன். ஈசு மிசியாகும் திருவுடன் திருரத்தம் பலி பீடத்தினிதோ நேசபயத்துடன் அணுகிடுவோம். அனைவரும் ஒன்றா திருமுன்னே நானவரணியோடு சீர்நிமிரே பாடுவோம். இறைவன் பரிசுத்த பரிசுத்த என்றும் பரிசுத்த. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழென்றும் இறைவனின் தாய்மரியே தூய யோசேப்பை பணிவுடன் நினைத்திடுவோம். புனிதமாமே பலியில் ஆதியிலே போலென்றென்றைக்கும் ஆமென் ஆமென். மகனின் தூதர்களே, உறைந்த நண்பர்களே, உலகம் அமைதியுற நீங்கள் ஜெபித்திடுவீர். அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமென் ஆமென். மறைசாட்சியருடனும் முத்தர்கள் தம்முடனும் மார்த்தோமாதனையே நினைவோம் இப்பலியில். எல்லாம் வல்ல ஆண்டவர் என்று நம்முடன் இருக்கின்றார். மன்னவராம் இறைவன் நம்முடன் என்றென்றும். யாக்கோபின் இறைவன் நம் துணை என்றென்றும். சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுருகின்றனரே. உமதுயிர்த்தெழுதலினார் உயிர்த்தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே. இறை முன்னிலையில் இதய கதவை திறவின் என்றென்றும். நோம்பும் வேண்டுதலும் நொந்திடும் உள்ளமுமா மூவரு தெய்வத்தே தினமும் மகிழ்விப்போம். எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம்.
காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரை விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனே சுதனும் படைப்புகள் அனைத்திற்கு முன்னே முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான ஈசா மெசியாவில் விசுவசிக்கின்றோம். இவர் எங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்யங்கடவுளிலுள்ள மெய்யங்கடவுளும் பிதாவுடனே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இறங்கினார். பரிசுத்த ஆவியால் கன்னிமரியிடம் உடலெடுத்து மனிதனானார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தவரையும் ஜீவியரையும் நடுநீர்க்க வரவிருக்கின்றார். பிதாவில் இன்று புறப்படும் சத்தியாத்மாவும் உயிரளிப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றோம். பாவமன்னிப்புக்கான ஒரே ஞானஸ்நானத்தையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென். இதற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாடும் வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. பிதாக்களும் ஆயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், தியாக்கோன்கள் ஆகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவிற்கொண்டு மன்றாடுங்கள். மெஸ்ஸியாவின் நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மெஸ்ஸியாவின் அல்லாலிப்பிலே நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில் அவ்வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே, ஆசிரளித்தருளும். என் சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலி என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவிழத்தை நிறைவேற்ற நம்மை வலுப்படுத்துவாராக. இப்படி அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீரப்போடு கேட்பறியில் அவர் உகை கொள்வாராக. ஆமென். எங்களானவராக இறைவா, நீர்கள் மீது பழி நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெஸ்ஸியாவின் திருவுடல் திருரத்த மறைப்பொருள்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை மதிரக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியுடையராக்கினீர். நீரளித்தை குடிமிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடு நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் உமக்கு புகழனக்கு நன்றி ஆராதனையும் செலுத்துகிறோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் அது ஆன்மாவுடனும். சகோதர சகோதரிகளை, மெஸ்ஸியாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்துயருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுவற்றை உற்று நோக்குங்கள். பயபக்தியுடன் மறைபொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தழித்தோங்கும்படி மன்றாட தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கு எழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெஸ்ஸியா திருவருளும் தந்தை இறைவன் நிறையன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. இறைவாமான் குரு மன்னவரே, திருமுன்னிலையில் உயர்த்துகிறோம். படைப்புக்கெல்லாம் ஆண்டவராம் இறைவனுக்கு
உம்முடனே. தந்தை மகன் தூயாவியாக இறைவாமது மாட்சிமிக்க மூவர் இறைமையின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கெல்லாம் உதடுகள் நபுகள் எல்லாம் நாவுகள் நன்றியும் எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியவனாகுக. ஏனெனில் நிர்வகையும் அதில் அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனிதனத்தின் மீது எல்லற்ற இரக்கம் காண்பித்தீர். மாணவர்களின் ஆயிரங்களும் மாணவர்களின் 10,000ங்களும் மாட்சி நிரம்பியம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்புதன்மையரும் உருவியலுமான வான்படைகளும் திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் உருவியலுமான கருபுகள் சிராபிகளுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையின்றி புகழ் கீதம் இசைக்கின்றனரை ஒரு சேர. கடவுள் நித்திய மாட்சிமையின் ஆண்டவர் என்றும் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்த. வானோடு பூமி நிறைந்ததுவே வான்புகழ் வந்த மகிமைகளா உன்னத வீதி ரோசானா தாவீது மைந்தரும் கோசானா. ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் மேன்மை பொருந்திய மன்னரவர் உன்னத வீதி ரோசானா. ஆண்டவராகிய இறைவா, விண்ணக அணிகளுடன் சேர்ந்த மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மில் மறைந்திருக்கும் ஆன்மதனையரும் உம்மோடு சரிநிகரானவரும் உம்முடைய விருந்துள்ள ஒளியும் முதல் உண்மையின் சாயலமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பெற்றுக் கொண்டிருக்க வேண்டியதென்றாக கருதாமல் அவர் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் உருவேற்று புத்தியும் வேகവും உள்ள மரணமில்லாத ஆன்மாவுடனும் இறப்படியுடனும் முழு மனிதனாக பின்னிடம் பிறந்தார். சட்டத்துக்குட்படுவரை மீட்க செல்வதற்குள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய மறைபொருளை திருமுல்லையில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தமாசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வன்னோக்கி ஆராதனைக்குரிய தந்தையே பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவனுமே கிண்ணத்தை மிடத்தன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களை கட்டளையிட்டது போல் எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோருமாகி விடியார்கள் உம்தருமன்றாக குடியுள்ளோம். கைமரளி கையிலாரும் பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அழைத்திருக்கிறீர். மிதிரை வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும்பொருடு நீரை எங்கள் மனதை இயல்பு கொண்டு வீழ்ச்சிட்டு எங்களை கைதூக்கி விட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழ செய்தீர். பாவைகளாகி எங்கள் கடன்களை மறுத்து எங்களை பிறந்தப்படுத்தினீர்.
எங்கள் புத்திகள் இருந்தீர், எங்கள் பகைவர்களை தோற்கெடுத்தீர். மதாசி ஏராளமாக பிழிந்து எங்கள் வலுவற்ற இயல்பை மாண்பெறச் செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழுணக்கு ஆராதனையும் செலுத்துகிறோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள், சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, இல்லாமல் இறைவாமதன்மை குருவந்தரை சமயத்தின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமையில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தலைவர் தந்தையுமாகிய மார் சார்சியர் பேராயருக்காகவும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவரான மார் ஜோசப் பேராயருக்காகவும் எங்கள் மறை மாவட்டத்தின் தலைவர் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் ஆயருக்காகவும் பிரிய கத்தோலிக்க திருச்சமயத்திற்காகவும் குருக்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இறைவாக்கினர், திருத்துதர்கள், மறை சாட்சியர், துதியராகியோர் உணக்கத்திற்காகவும் மது முல்லையில் வந்தவர்களாயிருந்த நேர்மையாளர்களும் துயரமான மறைத்த தலைவருக்காகவும் கவலையுறுவோர், துன்பப்படுவோர், ஏழையர், துயருவோர், நோயிற்றோர், இடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் மது பெயரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும் மது இரக்கத்தை நம்பிக்கையுடன் நோக்கி காத்திருக்கும் மக்களுக்காகவும் தகுதியற்றனுக்காகவும் இப்பலி ஏற்றருளும். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். என் சகோதர சகோதரிகளே, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இறைவா, நீர்களுக்கு கற்பித்தது போல் வாசட புனிதமான இப்பலிபிடத்தில் மது மெஸ்ஸியாவின் உடலை இருதத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நினைவு கொண்டாடத்தின் போது இறைவனையாம் கன்னிமரியாள் மற்றும் உகந்தவராய் விளங்கிய நேர்மையாளர்களும் தூயோருளுமான தந்தையரின் புனித நினைவானது மது சொல்லிருக்கிற அருள் பிற்காலங்கள் செய்திருளும். வாழ்நாள் முழுவதும் மது அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்திருளும். நீர் ஒருவரையும் உண்மையாளரை தந்தை என்றும் அன்பு மிக மெஸ்ஸியாவை நீரை அனுப்பினீர் என்று உலக மக்கள் அனைவரும் அறிவர்களாக எங்கள் ஆண்டவரும் இறைவனமாக மெஸ்ஸியா வந்து வாழ்வழிக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர், திருத்துதர்கள், மறை சாட்சியர், துதியர், மறைவலர், ஆயர்கள், குருக்கள், திருத்திருநல் ஆகியோருக்கும் திருமுழுக்கின் உயிரிலும் உயிரிழப்புமானதான் திருப்பட்ட தூய கத்தோலிக்க திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாழ்வின் வழியை கற்பித்தலினார் என்று மக்கள் அனைவரும் அறிவர்களாக. ஆண்டவரே, எளியோரும் வல்லவற்றோரும் துன்புறுவோருமாகி வெடியாரலும் நீர் வழங்கி முன்மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போதும் பெயரால் ஒன்று கூடி திரும்ப நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாக இயேசு மெஸ்ஸியாவின் திருப்பாடுகள், இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபக்திக்குரிய புனிதமிக்க உயிரிழக்கவில்லை தெய்வீக மறுபொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றுவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரே, தூயாவி எழுந்தருள்வாராக. பக்தி உணக்கத்துடன் பாரமாக மன்றாடுங்கள், சமாதானம் நம்முடனே. உம்முடையார்களை திருப்பலியில் ஒன்றினை ஆசீர்வதித்து மகிழ்ப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தொருத்தில் மேலான நம்பிக்கைக்கும் மகிழ்வுடன் சேர்ந்த விண்ணரசில் புது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராக இறைவா, எங்களுக்காக நிறுவத்து மேன்மைக்க வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்கள் இடைவிடாமல் புகழ்கின்றோம். மெஸ்ஸியாவின் விலைமதிக்க இயலாத தாழ்மை திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமிகவும் பெயரை ஆராதிக்கின்றோ, புகழும் மாட்சிமையும் நன்றியும் கீர்த்தனையும் இறைவா நாங்கள் அளிக்கின்றோம் இன்றும் என்றென்றும். கடவுளே, எமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமதளவற்றிற்கேற்ப என் குற்றங்களை துடைத்திருடும். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் மற்றும் தகுதியற்றவர்கள் ஆயிரம் புகழ்ச்சிக்குரியது புனிதமானதும் உயிரளிப்பதும் இறைத்தன் மீதமானது மறைவல்களிடம் திறக்கும் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெஸ்ஸியாவே, உமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனை எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வடையதும் வாழ்வழிப்பதுமாக இந்த அப்பமால் நெருங்கியது உலகனைத்திற்கும் வாழ்வழிக்க வல்லது. இதையின் போர் சாக மாட்டார்கள். மராக பாவமறிப்பு மீட்பும் பெற்று
என்றென்றும் வாழ்வார்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பந்தானே, மீட்பரமிசியாகம் சீடர் அறிவித்த மறைபொருளந்தொழிது, விண்ணகத்தே நின்றிறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பந்தான், அன்புடன் என்னை உண்டிடுவோம் என்பதிலென்றும் வாழ்த்திடுவர் பெற்றிடுவர் விண்ணக வாழ்வதனே. மடுவராக இயேசுமெசியாவினரிடம் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவு நம் அனைவரோடும் இருப்பதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நம் மீட்பரின் விலைமதிக்க எல்லா திருவுடல் திருத்தங்களின் மறைபொருட்களை நாம் அனைவரும் பக்தி வணக்கத்தோடு அணுகுவோம். மனத்துயல் நால்வரும் நம்பிக்கையுடன் குற்றங்குறைகளில் இருந்து விலகி பாவத்துக்காக மனமருந்தி சகோதர சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவமன்னிப்பை இறந்து வென்றாடுவோம். பிளவுகளில் இருந்த கலங்களில் இருந்து விலகி நம் மனச்சான்றை தூய்மைப்படுத்துவோம். வகை மேலிருந்து வெறுப்பிலிருந்து நம் ஆத்மாவை விடுவிப்போம். நற்கருணை உட்கொண்டு தூய ஆவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஒற்றுமையுடன் ஒருமைப்பாட்டுணர்வுடனும் புனித மறைபொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே எங்கள் உடலின் உயிர்ப்புக்கும் ஆத்மாவின் மீட்புக்கும் காரணமாவதாக, முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்களாண்டவராக இறைவனடியார்களின் பாவங்களையும் குற்றங்களை தேகப்பணித்திரளும் அதிவினராகி மெய்வின் அரசில் புனிதர்களோடும் சேர்ந்த புகழ எங்களை உதடுகளை தூய்மைப்படுத்தியிருடும். இடவராகி இறைவா நீர் கண்ணரங்களுக்கு நம்பிக்கையுடன் திருமண எப்பொழுதும் தூய் உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் ஆசற்றாய் விழுக எங்களை தகுதியராக்கியிருடும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இழைத்து வாறு வேண்டுகிறோம். பிரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ஷிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே எல்லாம் இறைவா நல்லவரான முழுவதில் வரே இரக்கம் நிறைந்த எங்கள் தந்தையே, மதுரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீயாவின் மதன் படைகள் இருந்தும் எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் ஆட்சியும் அதிகாரம் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் ஆன்மாவுடனும். கருணை தூயவர்களுக்குரியது. தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூயாவி ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை போற்றுங்கள். திருச்சபையில் அவருக்கு புகழுண்டாவதாக. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் அவரது இரக்கமும் கருணையும் எங்கள் மேல் இருப்பதாக. நம்மை வாழ வைக்கும் இயேசுமெசியாவின் அருள் அவரது கருணையால் நம் நினைவில் நிறைவேறுவதாக. இப்பொழுதும் என்றென்றும் ஆமென். சகோதரர்களை விண்ணரசின் நம்பிக்கையுடன் இறைமகனின் திருவுடலை உட்கொள்ளவும் அவரது திருக்கணத்திலிருந்து பருகவும் திருச்சபை நம்மை அழைக்கிறது. தூயாவின் அருவரத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்கவல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறைபொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வள்ளலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. ஆண்டவரே உமக்கு புகழ். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா மது மகிமைக்க திருப்பெயருக்கு புகழுமராதனை நன்றி செலுத்துவதன் நேரம் தகுதிமை காலோ நீதியுமாகும்.
மது வாழ்வழிக்க வல்லதும் இறைத்தன் மீதமான வார்த்தைகளை நிமிகை சுவைக்கவும் வானதூதரிடம் திருப்பெயரை புகழவும் மது கொடையான மறைவுகளில் பங்குள்ளவும் அதியுன்னத இறைவனாகி மக்கு புகழ் நன்றி நடத்தும் கீர்த்தனைகளை இடைவிடாமல் பாடவும் வலூற்றோரான எங்களை நிறக்க திறந்தீராக்கினீர். தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும் ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். அனைத்தையும் புனிதப்படுத்த விலமதி கீழா உடலை இரதத்தையும் பெற்றுக்கொள்ள நம் ஆண்டவரும் இறைவனும் அரசரும் மீட்பெரும் ஆழ்வழி போரமான மெசியா இரக்கத்துடன் நம்மை தகுதிரையராக்கினார். சிந்தனை சொல் செயலால் தம்மை மகிழ்விக்க அவர் நமக்கு வரமருள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றதும் பெறுவதுமான இவச்சாரம் முதிரக்க பெருக்கால் எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இருந்துரையில் நம்பிக்கைக்கும் முது திருமணமுக்கு வந்தோர் வாழ்ந்த அனைவருடன் சேர்ந்து பின்னரசில் புது வாழ்வுக்கும் வழிகாட்டுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் வழியாக ஆவி கடவுள் தம் கோடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் நன்கு பொழிந்துள்ளார். பரலோகத்தில் மகிமையுற இறைவன் நம்மை அழைத்துள்ளார். அழியா இன்ப பேறு பெற நம்மை நடத்தி சென்றுள்ளார். வாழ்வு வழங்கும் தெய்வீக தூய்மை துலங்கும் மறைப்பொருளை கை கொண்டவர்கள் யாவரிலும் ஆண்டவர் அருள் மழை பொழியட்டும். சிலுவை சின்னம் வழியாய் நாம் மீட்கப்பட்டவராயிடுவோம். முத்திரை பெற்றோராயிடுவோம். இன்றும் என்றும் என்றென்றும்